தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்வுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் சங்கீதங்களை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 32 சங்கீதங்களை குறித்து நாம் ஆராய்ந்து தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 33வது சங்கீதம். இந்த சங்கீத செய்திகள் எவற்றையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால், தவற விட்டிருந்தால், இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு யூடியூபில் கிடைக்கும். மற்றும் mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலும் நீங்கள் காண்பீர்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் படித்து பயனடைய வேண்டுமாறும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கும் இந்த செய்திகள் கிடைக்கும் இடத்தை நீங்கள் சொல்லி அவர்களும் இவற்றை பார்த்து கேட்டு பயனடையுமாறு நீங்கள் ஊழியக்காரர்களாக அவர்கள் மத்தியில் விளங்க வேண்டும் என்றும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 33ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் அடைப்புக்குறியிலே பார்த்தால் அங்கே அடைப்புக்குறியிலே ஒன்றுமே இல்லை. 32ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. அடைப்புக்குறிக்குள்ளே மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். 33ஆம் சங்கீதத்திலே அடைப்புக்குறி இல்லை. எனவே இதை அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். யார் எழுதியது என்று தெரியவில்லை. ஆனால் நமக்கு தெரியும், வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கின்றன என்பதனாலே இது ஆவியானவருடைய சங்கீதம். வேத புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதத்தை இணைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். 33ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு இசை வல்லுனன். அவன் சபையிலே, ஆராதனையிலே பாடகர் குழுவை ஏற்படுத்தியவன். தன்னுடைய சங்கீதங்களிலே பலவற்றை ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுத்தவன். ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுத்த தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் அடிக்கடி சங்கீதங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ராகத் தலைவன் என்று சொல்லும் பொழுது பாடகர் குழுவின் தலைவன் என்று சொல்லலாம். பாடகர் குழுவை சங்கீத பாடலுக்கு பயிற்றுவித்து பயிற்சி கொடுத்து அவர்களை ஆராதனைகளிலே பாட வைத்தவன் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதல் வசனங்களிலிருந்தே வாசிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் காண்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தருக்குள் களிகூறுகிறவர்கள், துதி செய்கிறவர்கள் செம்மையானவர்கள், இவர்களை பற்றி 1வது வசனத்தில் ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் அடிப்படை கருத்து என்னவென்றால், கர்த்தருக்கு ஒரு புதுப்பாட்டை பாடுவது. அதை குறித்து தான் இந்த சங்கீதம் அருமையாக அறிவிக்கிறது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்பது ஆலோசனையாகவும் கட்டளையாகவும் இருப்பதாக 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் சில வசனங்களையே நான் வாசித்து விடுகிறேனே. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாக வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாக இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கடந்த மாதத்தில் நாம் பாடிய புதுப்பாட்டு இன்றைக்கு பழைய பாட்டாகிவிட்டது. கடந்த வருஷத்தில் வந்த சில புதிய பாடல்கள் இன்றைக்கெல்லாம் பழைய பாடல்களாக மாறிவிட்டன. சில பாடல்களை
நாம் மறந்து விட்டோம், சில பாடல்களை நாம் பாடுவதே இல்லை. அப்படின்னா இன்றைக்கு நாம் புதிதாக எழுதி பாடக்கூடிய பாட்டு நாளை தினத்தில் அது பழைய பாட்டாக மாறிவிடுகிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த பாட்டு புதுப்பாட்டு, எதை நாம் புதிதாக பாடுவது என்ற கேள்வி நம் மத்தியிலே எழுகிறது. புதிய பாடல் என்றால் என்ன? ஏனென்றால் ஒவ்வொரு புதிய பாடலும் கொஞ்ச நாளிலே பழைய பாடலாக மாறிவிடுகிறது. புதிய பாடல் என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய புதிய அனுபவங்கள், புதிய செய்திகள், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய நடத்துதல்கள், இவற்றின் அடிப்படையிலே அவ்வப்போது நாம் எழுதி பாடக்கூடிய பாடல்கள் புதிய பாடல்கள். இன்றைக்கு கூட பழைய பாடல்களாக காணப்படக்கூடிய சில கீர்த்தனை பாடல்கள், பாமாலை பாடல்கள், கன்வென்ஷன் பாடல்கள், பேரின்ப கீதங்கள் எல்லாமே அவ்வப்போது நமக்கு புதிய பாடல்களாகவே தென்படுகின்றன. அந்த பழைய பாடல்களுக்கு இணையாக கூட இன்றைக்கு சில புதிய பாடல்களாக எழுதப்படுகிறவை காணப்படவில்லை. பழைய பாடல்கள் தான். ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். பழைய பாடல்கள் தங்கமயமானவை என்று சொல்கிறார்கள். சரி, எப்படியோ அவ்வப்போது ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் வழிகாட்டுதலையும் வார்த்தையையும் பற்றி பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே ஆண்டவருக்கு மகிமையும் நமக்கு மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது என்றால் அதெல்லாம் புதிய பாடல்கள் தான், புதுமையான பாடல்கள் தான் என்பதை நான் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய புதிய பாடல்களை எழுதக்கூடிய பாடகர்களுடைய அல்லது பாடல் ஆசிரியர்களுடைய தகுதிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்தில் இந்த தகுதிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக 2 தகுதிகள். முதலாவதாக, நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள். நீதிமான்கள் முதல் தகுதி. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். செம்மையானவர்கள். 2 விதமான தகுதிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக நீதிமான்கள், இரண்டாவதாக செம்மையானவர்கள், அதாவது நீதியின் வழியிலே நடக்கிறவர்கள். 1, நீதிமான்களாக எண்ணப்படுகிறவர்கள். 2, கர்த்தர் காட்டக்கூடிய நீதியின் வழிகளிலே கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையிலே வாழக்கூடியவர்கள். இந்த 2 பேரும் தான் பாடல்கள் எழுதி பாடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லி முதல் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. ஆமாம், ஒருவேளை நீங்கள் ஒரு பாடலாசிரியராக இருக்கலாம், நன்றாக பாடக்கூடியவர்களாக இருக்கலாம், சர்ச்சில் உள்ள கொயரிலே நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த தகுதி உண்டா? நீங்கள் நீதிமான்களா? நீங்கள் செம்மையானவர்களா? யார் நீதிமான்கள்? யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். இந்த கருத்தை குறித்து நாம் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே பரவலாக நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று சொல்லி கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோமே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே. அதுபோல ஆண்டவர் நம்முடைய நீதி என்பதனாலே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுகிறவர்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்றால், ஒருவேளை கர்த்தர் தந்த திறமையை காட்டக்கூடியவர்களாக நாம் பாடல்கள் பாடிக்கொண்டிருப்போமே ஒழிய அந்த பாடல்களுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தத்தோடு பாட வேண்டுமென்றால், உணர்ச்சி பங்க அனுபவத்தோடு பாட வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு நமக்கும் உறவு இருக்க வேண்டும். அது நீடிய உறவாக இருக்க வேண்டும், நித்திய உறவாக இருக்க வேண்டும். பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உறவாக இருக்க வேண்டும். இந்த உறவில்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். இந்த உறவில்லாமல் சும்மா குரலை மட்டும் கடன் வாங்கி கிறிஸ்தவ பாடலை பாடக்கூடிய மற்றவர்களும் இருக்கிறார்கள். இதனாலே அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுது பிரயோஜனம்? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடியவர்கள். அவர்கள் ஆண்டவரால் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். அவர்கள் பாடுகிற பாடல்கள் அருமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஆனந்தம் கொண்டு வரும். இரண்டாவதாக என்ன தகுதி அங்கே பார்க்கும் பொழுது செம்மையானவர்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வழிகளிலே செம்மையானவர்கள், சுத்தமானவர்கள். நம்முடைய வழிகள் என்றால் என்ன? ஆண்டவர் காட்டக்கூடிய வழிகள். ஆண்டவர் காட்டக்கூடிய வழிகள் என்றால், ஒன்று வேதம், அடுத்தது இயேசு. ஒன்று வேதம், அவருடைய வேதம் நமக்கு ஒரு வழிகாட்டி, கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் வழி நடக்கும் பொழுது செம்மையான இருதயம், செம்மையான வாழ்க்கை நமக்கு சொந்தமாகிறது. அது மட்டுமல்ல, நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே, அவரை நம் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்றி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஒருவேளை ஒரு கடற்கரை மணலிலே கர்த்தர் நடந்து செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, அவருடைய காலடிகள் அங்கே பதிந்திருக்கும். அந்த காலடிகளை நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்றால் அந்த காலடிகளிலே மத்தியிலே ஆணி பாய்ந்த தடங்கள், சின்ன சின்ன ஓட்டை போல அங்கே காணப்படும். ஆணி பாய்ந்த காலடிகள். ஆண்டவருடைய வழிகளை நாம் பின்பற்றி செல்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? பாடுகளை வாழ்க்கையிலே சுமந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சிலுவையின் அனுபவங்களை சிந்தித்து நம்முடைய ஜீவியத்தில் செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கை சிலுவை பாதை. கர்த்தருடைய பாதை என்பது செழுமை பாதை அல்ல, சிலுவை பாதை. ஆக சீரேசுநாதரை இருதயத்திலே சொந்தமாக்கி கொண்டு சிலுவை பாதையிலே நாம் வழி நடக்கும் பொழுது நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம், செம்மையானவர்களாக நாம் வாழ்கிறோம். கர்த்தருக்கு பாட்டெழுதி பாட்டு பாட நாம் தகுதி பெறுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். புதிதாக பாடல்கள் எழுதி பாடல் பாடுகிறவர்களிடத்திலே இந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். ஆமா, உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா? நீங்கள் ஆண்டவர் காட்டிய திருமறையின் வழியிலே உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் வழி நடத்துகிறீர்களா என்று கேட்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ஒரு முக்கியமான சுவிசேஷ ஊழியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவரை துதிப்பதாக சங்கீதக்காரன் சொல்வதாகவும் அந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? நீதிமான்களை கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். துதி செய்வது, அவருக்கு பாடல் பாடுவது, அவருக்கு இசையமைப்பது எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக அந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எதற்காக ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும், எதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்றால், இது கொஞ்சம் நீளமான சங்கீதமாச்சா? இந்த கருத்துக்களை வசன குறிப்போடு நான் சொல்லுவேன். உங்கள் கையில் வேதம் இருக்கிறதல்லவா? இல்லைன்னா எடுத்துட்டு வாங்களேன். சொல்ல சொல்ல வேத வசனத்தை நீங்கள் விரல் வைத்து வாசியுங்கள், விரல் வைத்து அப்படியே வாசியுங்கள். நான் சொல்லக்கூடிய வசன குறிப்பு, சொல்லக்கூடிய கருத்து, இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து விரல் வைத்து வாசியுங்கள். எதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனம் உண்மையானது, சத்தியமானது என்ற கருத்தை 4 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகள் உண்மையானவை என்பதனாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி 4 வசனத்திலே மீண்டும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நீதி உண்மையானது என்று சொல்லி 4, 5 வசனங்களிலே மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். கிருபை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெறுமை, கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இல்லாத இடத்திலே இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய, எண்ணப்படக்கூடிய ஈவு என்பது கிருபை ஆகும். இல்லாத இடத்துல, நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை, இல்லாத இடத்துல இலவசமாக ஈயப்படுகிற, கொடுக்கப்படுகிற ஈவு கிருபை. நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை உள்ளவன். எப்படி? ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் என்று 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பின்னர் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆளுகை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய ஆளுகையிலே நாம் வாழுகிறோம். எதுவுமே நம்மை முந்தி செல்ல முடியாது, எதுவுமே எவருமே நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகும். ஒருவேளை ஒருவர் தன்னுடைய ஃபோன் நம்பரை நமக்கு கொடுக்கிறார். எழுதுவதற்கு கையில் டைரி இல்லை, ஒரு தாள் இல்லை, ஒரு புஸ்தகம் கூட இல்லை, பேனா மட்டும் இருக்கிறது. என்ன செய்கிறோம்? உடனே பேனாவை எடுத்து அப்படி கையிலே அந்த ஃபோன் நம்பரை கிறுக்கி கொள்கிறோம். சரி, வீட்டில் போய் திரும்ப நம்முடைய ஃபோனில் இதை நாம் பதிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கையில் எழுதி கொண்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் அங்கே அது நன்றாக உள்ளங்கையில் நனைந்து அந்த நம்பர் காணவே இல்லை. ஏனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வரைந்திருக்கிறேன் என்று சொல்வதை விட வடுவாக்கி இருக்கிறேன் என்று சொல்வது சால சிறந்த மொழிபெயர்ப்பாகும், சால சிறந்த சொல்லாகும். என்ன? ஆண்டவர் நம்மை உற்று பார்த்து, நம்முடைய முகத்தையே பார்த்து, ஒரு கோணி ஊசியை எடுத்து தம்முடைய உள்ளங்கையை அப்படியே கிழித்து நம்முடைய முகத்தை ஒரு படமாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட தம்முடைய உள்ளங்கைகளிலே நம்மை அப்படியே கிழித்து வரைந்திருக்கிறார். இந்த காலப்போக்கிலே அது அப்படியே காயங்கள் எல்லாம் மாறி வடுவாகி விட்டது. வரைந்திருப்பதை அழிக்கலாம்,
வடுவாக்கி இருப்பதை அழிக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை என் உள்ளங்கைகளிலே வடுவாக்கி வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன பொருள்? நான் நித்தியமானவர், நித்தியமாக நீயும் என் உள்ளங்கைகளிலே இருப்பாய், உன்னை காத்துக்கொள்வேன், ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் உன்னை பேணிக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆளுகையிலே இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய கரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கைகளித்திருக்கிறவர்கள், இவர்களை கர்த்தர் காத்துக்கொள்கிறார் என்ற கருத்தை தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, ஆண்டவருடைய வழிகள் உண்மையானவை, ஆண்டவருடைய நீதி உண்மையானது. ஆண்டவர் நமக்கு தெய்வீக கிருபையை தந்திருக்கிறார், அவருடைய ஆளுகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 10ஆம் 11ஆம் வசனங்களிலே ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன வேதத்தின் மூலமாக. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வேதமின்றி வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனின்றி, அதனால் ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கிறார்கள். நாமோ ஆண்டவருடைய ஆலோசனைகளின்படி நடக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் விசனம். விசனம் இல்லாமல் வசனத்தோடு வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வசந்தம். எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? வறட்சியான வாழ்க்கையா, வசந்தமான வாழ்க்கையா? வசந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வசனம் அவசியம். வேதம் உங்களுக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறதே, உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேதம் இல்லையே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகளிலே வேதம் இல்லையே. தமிழ் வேதாகமம் உங்கள் கையில் இருக்கிறதே, அதோடு கூட ஆங்கில வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்களே. வேதத்தை வாசியுங்கள். வேத வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனைகள், எல்லா ஆலோசனைகளும் பொய்த்து போனாலும், ஆலோசகர்கள் நம் கைவசம் இல்லாவிட்டாலும், கர்த்தர் நம்மோடு இருந்து தம்முடைய வசனத்தின் மூலமாக ஆலோசனைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலோசனைகளை செவி மடுத்து அவற்றிற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாட வேண்டும்? ஆண்டவருடைய ஆலோசனைகள், இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லியும் வேதத்திலே படிக்கிறோம். ஏராளமான ஆசீர்வாதங்கள், எண்ணிறந்த ஆசீர்வாதங்கள், எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். குமாரனை அனுப்பியிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், சுவாசத்தை தந்திருக்கிறார், இன்னைக்கு காலையிலே சாப்பாடு போட்டிருக்கிறார், மத்தியான சாப்பாடு போட்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் அரவணைத்து ஆதரித்து ஆசீர்வதித்து நாம் வந்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் எதற்காக ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நாமே சுபீட்சமாக வாழ்வதற்காக என்று எண்ணாதீர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதின் நோக்கம் நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்போ? தன்னுடைய ஒரே குமாரன், ஏக மைந்தன், தவ புதல்வன், அவனை பலிபீடத்தில் வைத்த பொழுது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்திருந்தார். 12ஆம் அதிகாரத்திலே சகல ஜாதிகளும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது விசேஷமாக 22ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிராம் என்றால் தகப்பன் என்ற அர்த்தம். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்ற அர்த்தம். ஆபிராமை ஆண்டவர் ஆபிரகாமாக ஆசீர்வதித்தார். எதற்கு ஆசீர்வாதம்? அவனுக்காக மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, திரளான ஜாதிகளுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? அடுத்தவங்க ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா? ஏழைகளுக்கு இறங்குகிறீர்களா? இல்லாதவர்களுக்கு வழங்குகிறீர்களா? ஆஸ்பத்திரியில் சில வாரங்களாக கிடக்கிறார்களே, அவர்களை எல்லாம் போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறீர்களா? அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அணைக்கட்டுகளாக நாம் வாழக்கூடாது,
கால்வாய்களாக வாய்க்கால்களாக வாழ வேண்டும். வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல நாம். வாய்க்கால்கள், கால்வாய்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய உதவிகள், இவையெல்லாம் வழிந்தோடும் வாய்க்கால்களாக ஆசீர்வாதங்களாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லித்தான் வேதத்திலிருந்து தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி தந்திருக்கிறாரே. சில வாக்கு தத்தங்களை நான் தொடங்கினால் நீங்கள் முடிப்பீர்களா? முடிப்பீர்கள். முடிப்பீர்களா? முழிப்பீர்களா? முடிப்பீர்கள். எங்க பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காயா? உங்க பேர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உங்க பேர்ல அதிகமான நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் தொடங்குவேன், நீங்க முடிப்பீங்க. தொடங்கட்டா. ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க முடிச்சதை நான் கேட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏராளமான வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள், அவற்றின் மூலமாக ஆண்டவர் நம்மை பராமரித்து வருகிறார். அது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்திலே மீண்டும் புதிய புதிய கிருபைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலே இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லி அதை 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பஞ்சத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லியும் 18ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர் என்பதை 20ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். ஆக இப்பேற்பட்ட நன்மைகளையும் ஆதரவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருப்பதினாலே புதிய பாடல், புதிய புதிய பாடல்கள் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இதுவரை நாம் வாசிக்க கேட்ட வசனங்களிலே இன்னும் கூடி வரக்கூடிய, இன்னும் அதிகமாக வரக்கூடிய வசனங்களிலே ஆண்டவருக்காக ஒரு புதிய பாடல் எழுதுகிறவர்கள், புதிய பாட்டை பாடுகிறவர்கள் சில குறிப்புகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த சொன்ன சத்தியங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தால், முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை. முதல் 4 வசனங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை முன்னிட்டு பாடல்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டவருடைய வசனம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் இல்லாமல் சொந்த இஷ்டப்படி, சுய இஷ்டத்தின்படி அவரவருடைய சாட்சிகளை மிகைப்படுத்தி அனாவசியமாக எழுதக்கூடாது. ஒவ்வொரு பாடலிலும் கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக 5ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை அங்கே விளங்க வேண்டும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமை கிரியைகளை நாம் காண்கிறோமே. ஆண்டவர் செய்த நன்மைகள், அவருடைய வல்லமை கிரியைகள் எல்லாம் வழிந்தோடத்தக்கதாக அந்த பாடல் அமைந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை நினைத்து போற்றி புகழ்ந்து பாடல்கள் விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வழிகள் அங்கே காட்டப்பட வேண்டும். முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை, இரண்டாவதாக ஆண்டவருடைய வல்லமை, மூன்றாவதாக ஆண்டவர் காட்டும் வழிகள். இவையெல்லாம் பாடல்களிலே பொருந்தி இருக்க வேண்டும். சும்மா சவட்டு மேனிக்கு எதையாவது ஒன்று எழுதி நல்ல ராகம் போட்டு பாடக்கூடாது. அநேக பாடல்கள் இன்றைக்கு திருச்சபைகளிலே டப்பாங்குத்து பாடல்களாகவும் குத்து பாடல்களாகவும் இருக்கின்றன. பொருட்செறிவுள்ள, திருமறை அறிவுள்ள பாடல்கள் ரொம்ப குறைவு. குறிப்பாக புது பாடல்களிலே ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வழிகள் பாடல்களிலே காட்டப்பட வேண்டும்.
மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவரை துதி செலுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்திலிருந்து நாம் காண்கையிலே என்ன பார்க்கிறோம்? நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. சரி, ஆண்டவரை துதித்து நாம் பாடுகிறோம். எப்படியெல்லாம் இந்த துதி அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நன்மை செய்வார் என்று காத்திருந்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, 21ஆம் வசனத்திலே இன்னும் களி கூறுதலின் ஆவியோடு, சந்தோஷத்தின் ஆவியோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக காத்திருந்து துதிக்க வேண்டும், இரண்டாவதாக களி கூர்ந்து துதிக்க வேண்டும். ஏன்? நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அது தேவனுடைய சித்தப்படி உடனே நடக்கும், படிப்படியாக நடக்கும், ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே நடக்கும். காத்திருந்து களி கூர்ந்து துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு தரித்திருந்து ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும். காத்திருந்து களி கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் தெள்ள தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருப்பதினாலே அந்த காத்திருத்தலின் அனுபவம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவரை உண்மையாக ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தில் அதிக நம்பிக்கையும் அதிக விசுவாசத்தையும் இந்த காத்திருக்கும் வேளை நமக்கு கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, பெரிய ஆசீர்வாதம் இந்த காத்திருப்பதின் மூலமாக கிடைக்கிறது. சிறிய ஆசீர்வாதம் அல்ல. சிறிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? லாசருவுக்கு சுகம் கொடுப்பது. பெரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? லாசருவுக்கு ஜீவன் கொடுப்பது. காத்திருத்தலின் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிட்டுகிறது. காத்திருப்பதன் மூலமாக கர்த்தரை சார்ந்திருக்கோம். உலக பிரகாரமான மனிதர்களை அல்ல, நம்முடைய சொந்த புத்தியோ சக்தியோ அல்ல, அல்லது ஜோசியக்காரனையோ அல்ல, அல்லது யாரோ ஒரு ஊழியக்காரனை அல்ல, கர்த்தரையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவியம் காத்திருத்தலின் அனுபவமாக விளங்குகிறது. மேலாக ஆண்டவரிடத்திலே உறுதியான ஒரு நம்பிக்கையை காத்திருத்தலின் அனுபவம் நமக்கு கொண்டு வருகிறது. மேலாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று ஏசாயா 40:31 வாசிக்கிறோமே. இப்போ இருக்கக்கூடிய பலன் போதுமா? போதாது. புது 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 பலன் அடையத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை புது பலனோடு ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, காத்திருக்கும் பொழுது புதிய புதிய திட்டங்களை நாம் வகுக்க முடிகிறது. ஜீவியத்திற்கு, ஊழியத்திற்கு காத்திருக்கும் பொழுது அதிக அறிவு, அதிக நிதானம், அதிக நீடிய பொறுமை நமக்கு உண்டாகிறது. இதெல்லாம் காத்திருத்தலின் ஆசீர்வாத அனுபவங்கள். காத்திருக்கும் வேளைகள் கஷ்டமான வேளைகள் அல்ல, கர்த்தருக்கு இஷ்டமான வேளைகள். காத்திருக்கும் அனுபவம் நஷ்டமான ஒரு வேளை அல்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய வேளைகள். இதெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய நன்மைகளை நாம் பெற்று நாள்தோறும் புதிய புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று புதிய பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. புதிய பாடல்களை நாங்கள் பாடும் பொழுது, பழைய பாடல்களையே புதிய பாடல்களின் உணர்ச்சியோடு பாடும் பொழுது, கர்த்தாவே, உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் நிறைய பெற்றவர்களாக, உம்முடைய வல்லமையை கூடுதலாக அறிந்து கொண்டவர்களாக, உம்முடைய வழி நடப்பவர்களாக நாங்கள் வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.